அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா சாமி. இன்றைக்கு நாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் அனைத்து இந்திய உறவுகளுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதோட இன்றைய நாள் என்ன சொல்லுங்க. ஆடி அமாவாசை. அப்பாக்கள் இல்லாதாக்கள் அவைக்கு விரதம் இருந்து படைச்சு சாப்பிடுவோம். அப்ப எங்கெண்ட விட்டு எங்கெண்ட அப்பா இருந்துட்டார். அதோட அப்பா விரதம் இருக்கிறாங்க. அப்பா அம்மா அப்ப நாங்கள் ஆடி அமாவாசை சமையல் படையல் எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்க சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு உள்ளுக்க வாங்க. வீடியோக்குள்ள போவோம். இப்ப நாங்க என்னென்ன சமைக்க போறோம்னு பார்ப்போம். குத்தரிசி சோறு அடுப்புல அவிஞ்சு ஒன்று இருக்குது. இன்னைக்கு போட்டுட்டோம் அந்த நேரத்துக்கு. இந்த குத்தரிசி அவியா அதில் 12 மணிக்கு படைக்கும். அப்ப அதுக்காண்டி மரக்கறி, மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், கீரை, பருப்பு, இதுக்குள்ள பைத்தங்காயும் பாவக்காய் அடியில கிடக்கும். பாவக்காய், மற்ற கத்தரிக்காய், வாழைக்காய், புதுச்சட்டி. இந்த சட்டி இந்த ஸ்பெஷலா சமைக்கல சொல்றோம். ஏன் புதுச்சட்டி வாங்கினாங்க என்னதுக்குன்னு சொல்லி சொல்றோம். உள்ள ஒரு காரணம் இருக்குதா. அதை நாங்க சமைக்கல அப்படியே சொல்லி சொல்லி சமைக்க என்ஜாய் பாக்கணும். நல்லா அதை நீங்க கட்டாயம் பாருங்க. ஏன்னு சொல்றோம். எனக்கே தெரியாம அம்மா தான் சொல்லி தந்தவா சொல்றேன். சரி, ஓகே. செத்தல் மிளகாய் ஊற விட்டுருக்கு. அப்பளம். இதான் அந்த மெயின் ஐட்டம். என்ன பேர்? அதோடியங்க ஆத்தோடியன் காய். ஏதோ ஒரு காய். ஆத்தோடியங்க தானே? சரி. கருவேப்பிலை, இன்னும் ஆயில கருவேப்பிலை மாதிரி. அவ்வளவுதான். எல்லாம் அவியல் கறி. எங்களுக்கு கத்திரிக்காய் வச்சு. நீங்க அவியல் கறி சாப்பிட மாட்டீங்களா? அந்த கறியும் கொஞ்சம் சிரி சிரின்னு சிரிக்கிறார் குட்டியோட விளையாடுற. சரி, ஓகே. நாங்கள் அப்ப சமையல் படையல் நிறைய விஷயம் இருக்கு. தொடர்ச்சியா பாருங்க. ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் ஒரு திருப்ப வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க. எல்லாமே நாங்கள் பருப்பு கறி வச்சிட்டோம். அக்கா தம்பிக்கு குளிக்க வாக்க போட்டோம். எங்களை காட்டுவோம். அம்மா கேமரா பிடிச்சு கொண்டு இருக்கிற பருப்பு கறிக்கு நாங்கள் அப்படியே அவிய வச்சுட்டு வெங்காயம் போட போறோமா. வெங்காயமும் பச்சை மிளகாய். இதுதான் இந்த விரதத்துக்குரிய மெயின் ஐட்டம். ஆடி மாசத்துல நினைவமா கூடுதலாக காய்க்கும். இந்த தவைக்கு மட்டும்தான் நினைவா எடுக்கிறேன். மற்றபடி இந்த காயை பொறிச்சு சாப்பிடுறதும் இல்லை. நான் சந்தைக்கு காண்றதும் இல்லை. இந்த காய் இந்த நேரத்துக்கு மட்டும் மனவரம் சந்தைக்கு கொஞ்சம் விளையாதான் இருக்கு. நாங்கள் ஒரு 3 காய் தான் வாங்கினாங்க. காணும் உப்பில நினைச்சு போட்டுருக்காங்க. உப்பில நினைச்சு போட்டு பொறிக்கிறது. இது நானும் கட்டாயம் படைப்போம். எல்லா சமையலும் காட்ட நேரம் காணாது. நாங்க கொஞ்சம் காட்டினாங்க. அடையில சமையல் முக்கியமானதுல மட்டும்தான் காட்டுறோம். இல்லை மறுபடியும் காட்டி போட்டு ஃபுல்லா காட்டுறோம். இது அப்படியே பொறிஞ்ச முடியும். எடுக்க சரி. கட்டாயம் இது தெரியாதாக தெரிஞ்சு கொண்டு படை கேட்க வாங்கி படை முடிச்சு நல்ல அந்த முதல் ஆரம்பத்துல சொன்னேன். புதுச்சட்டி கொண்டு வாங்கினாங்க. அதுக்குரிய காரணத்தை சொல்றோம். கட்டாயம் இந்த விரதங்களுக்கு அம்மா அப்பாக்களுக்கு படைக்கிற விரதங்களுக்கு முந்தி எங்க அம்மம்மாக்கள் இந்த காலத்துல அம்மா முந்தி ஆரம்ப கட்டத்துல விரதம் பிடிக்கிற இதுல எல்லாம் எல்லா சட்டியுமே புதுசா தானே வாங்கி புதுச்சட்டி புதுப்பானை அப்படித்தான் சமைக்கிறவையா. இப்ப எல்லாம் விலைதானே. இந்த ஒரு சட்டியே 280 ரூபா சொல்லி 250 ரூபாய்க்கு கொடுத்ததா பேரம் பேசி. அப்ப அப்படி இருக்கக்குள்ள கஷ்டம் தானே எல்லாம் வாங்குறாங்க. அப்ப இப்ப இது அடிப்படையில கொண்டு ஒரே ஒரு சட்டி மட்டும் இப்ப சூழ்நிலை அடிப்படையில கொண்டு ஒரே ஒரு சட்டி மட்டும் வாங்கி அதுக்கெல்லாம் முக்கியமான கறியை வச்சுக்கிறாங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும். அதான் இந்த சட்டி
எங்களோட ஆடி அமாவாசை விரதம் வந்து பார்த்திருப்பீங்கள் எப்படி நாங்கள் செய்தனாங்கன்னு சொல்லி. உண்மையாவே வடை புக்க பாயாசம் எல்லாம் செய்துதானாலும் இந்த விரதத்தை நாங்கள் வந்து படைக்கணும் விரத சாப்பாடு. ஆனா அந்த எங்களால இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்கள் செய்தனாங்க. நீங்கள் சொல்லுங்க எங்களுடைய ஆடி அமாவாசை விரதம் இந்த வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுதான் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட வந்து நாங்களும் இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். நாளை இன்னும் ஒரு சிறந்த காணொலிகளும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அனைவரும் தாரகா மற்றும் எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்தோட சேர்ந்து உங்களிடம் விடைபெறுறோம். நன்றி.